نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في مكان آخر إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك الحميد المجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீதும் மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவை தொழுவதற்காக நாம் எல்லாம் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் நம்முடைய இபாதத்துகளையும் மற்றும் நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக என பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமான நிஅமத்தை அருளை வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகளில் மிக முக்கியமான ஒரு நிஅமத் தான் அருள்கொடை தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு அருள்கொடை. எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் இறைவனை மறந்து மறுத்து வாழும்போது முழுமையாக நாம் மட்டும் இறை சிந்தனையுடன் இறை மார்க்கத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைக்கும் நாம் இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் கண்ணியப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு எந்த ஒரு காரியங்கள் மூலமாக நம்மை நாம் இது போன்று மகிழ்ச்சிப்படுத்துதல், கண்ணியப்படுத்துதல், அறிமுகப்படுத்துதல் இதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக தான் நம்ம அடிப்படையில் வாழ வேண்டும்.
இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எப்படி மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். உலகத்தோடையே அவங்க என்ன செய்யணும், உலகத்தோட சேர்ந்து நாம் வாழ வேண்டும். உலகம் எந்த இடத்தில் ஓடுகிறதோ அதன் பக்கம்தான் நாம் செல்ல வேண்டும். அப்படி நாம் செல்லும்போது அதற்கு நம்முடைய மார்க்கம் தடையாக இருந்தால் அந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலகத்தோடு தான் நம்ம என்ன செய்ய வாழணும். இன்னைக்கு பார்க்குறோம், எல்லாரும் ஒரு மாடனாக நாம் இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்த வேண்டுமோ அப்படி அறிமுகப்படுத்தாமல் எல்லாருனாலும் நம்ம என்ன செய்யணுமோ போற்றப்பட வேண்டும். நான் என்னுடைய அடையாளத்தின் மூலமாக உங்களுக்கு நான் எதிரின்னு காட்ட மாட்டேன். என்னுடைய அடையாளத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இன்னைய எதிரின்னு காட்ட மாட்டேன். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே போல உங்கள்கிட்ட நடந்துக்கிடுவேன். வேற ஒருத்தர் வேறு விதமாக நடந்து கொண்டால் அவரிடம் நான் என்ன செய்வேன், என்ன அப்படி நடத்திக்கிடுவேன். உதாரணத்திற்கு நாம் சொல்ல போனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிறந்த நாள் கொண்டாடுவது ஹராம். பிறந்த நாள் என்பது ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாக தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்கிறானோ ஃபஹுவ மின்ஹு, அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன். யார் கிடையாது, அவன் ஏன் சமுதாயத்தை சார்ந்தவன் இல்லை, அந்த சமுதாயத்தை அவன் சார்ந்தவன். இன்னைக்கு நம்ம உலகத்தை எப்படி பார்க்கிறோம், நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது? 12 மணி ஆனா என்ன செய்யணும், கேக்க வெட்டி ஆகணும். பிறந்த நாளுக்கு 12 மணி ஆனா கேக்க வெட்டி ஆகணும். கேக்க வெட்டி அதை ஸ்டேட்டஸ் வச்சாதான் நம்முடைய மனது திருப்தி ஆக வேண்டும். என் குழந்தைக்கு 12 மணி பிறந்த நாள் பிறந்துட்டா 12 மணிக்கு நான் கேக்க வெட்டிடணும், அதை ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஏன் இப்படி நான் செய்கிறேன், என்ன காரணம்? நமக்கு தெளிவாக ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்திருக்கிறாங்க. இது மாற்று மதருடைய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது, நசராக்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. அவர்கள்தான் இது போன்ற பிறந்த நாட்களை கொண்டாடக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தோடு இருக்கணும், எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஏன் அடையாளத்தை கழட்டி வச்சுட்டு இவங்களோட நான் சேர்ந்து வாழக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக நம்முடைய நிலைமை தள்ளப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாலே என்ன செய்யறாங்க, எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடியே எச்சரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, என் கூட்டத்திலிருந்து என் சமுதாயத்திலிருந்து யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவார்கள். எப்படி தெரியுமா பின்பற்றுவாங்க, முலத்திற்கு முலம் ஜானுக்கு ஜான் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அந்த யூதனோ அல்லது கிறிஸ்தவரோ ஒரு உணவு பொற்றுக்குள் போனால் இவர்கள் என்ன செய்வாங்க, உணவு பொற்றுக்குள் போயிடுவாங்க. உணவு பொற்றுக்குள் போனா இவங்க என்ன செய்வாங்க, உணவு பொற்றுக்குள் போயிடுவாங்க. ஏன் போனா, எதுக்கு போனா அப்படிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. உடனே இவங்களும் என்ன செய்வாங்க, பின்னாலே போயிடுவாங்க. இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. நல்ல நம்ம இங்க இந்த ஹதீஸை யோசிச்சு பார்க்கணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ புற்றுகள் இருக்கும்போது உடம்பு புற்றை ஏன் சொல்லு, ஏன் உடம்பு புற்றை பற்றி ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லணும்? ஏன்னா அதுக்கு தான் ஒரு வழி இருக்கும், 2 வழி வச்சிருக்காது. போனா உள்ள போனா அவ்வளவுதான். உடம்பு புற்று வரைக்கும் ஒரு வழிதான், போனா அவ்வளவுதான். அதோட இன்னொன்னு நம்ம கவனிக்க வேண்டும். பொதுவாகவே உடம்புகள் என்ன செய்யணும் சொன்னா 40 நாள் கழிச்சுதான் சிறுநீரே கழிக்குமா. ஒரு நாள் ஒருத்தர் சிறுநீர் கழிச்சாலே எவ்வளவு மோசமான துர்நாற்றம் வீசுகிறது. உடம்புகளுடைய அதனுடைய நிலைமை எப்படி சொன்னா 40 நாள் கழிச்சுதான் சிறுநீரே கழிக்குமா அந்த புற்றுக்குள். இப்ப அந்த அளவுக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் அந்த உயிரினம் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. அவன் மார்க்கத்தின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டான். எதன் மூலமாக, இஸ்லாத்தின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டான். தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துடைய கண்ணியத்தை அவன் வெளிக்காட்ட மாட்டான். அவன் பார்க்கறதுன்னு சொன்னா உலகம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து அதன் மூலமாக என்னை அடையாளம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையினால இவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல
அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை பார்ப்பதற்காக 2 நபர்கள் வருகிறார்கள். அந்த 2 நபர்கள் வரும்போது எந்த நினைப்பில் வருகிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஹலீஃபா, கிட்டத்தட்ட 62 நாடுகளுக்கு ஹலீஃபாவாக இருந்தவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனை நாடுக்கு? 62 நாடுகளுக்கு ஒரே ஒரு தலைவர். நாடுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, இப்படி இருக்கக்கூடிய சின்ன நாடு இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சிறிய நாடு இல்லை. ஷாம் தேசம், இப்போ பலஸ்தீன் சொல்லி, அதே போல சிரியான்னு சொல்லி, லெபனான் சொல்லி பிரிஞ்சிருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இருந்தது. ஷாம் தேசம்ங்கிறது இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடாக இருந்தது. அப்போ யோசிச்சு பாருங்க, 62 நாடு எவ்வளவு பெரிய பரப்பை கொண்டது, நிலப்பரப்பை கொண்டதாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படி 62 நாடுகளுக்கு ஹலீஃபாவாக தலைவராக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக 2 நபர்கள் வராங்க. அவங்க மனசுல நினைச்சிட்டு வராங்க, இப்போ இவ்வளவு பெரிய நாட்டுக்கு மிகப்பெரிய மன்னர் இருக்கக்கூடியவர் தனக்கென கோட்டைகளை எப்படி எடுத்து வச்சிருப்பாரு, தனக்கென மாளிகைகளை எப்படி எடுத்து வச்சிருப்பாரு, சிம்மாசனத்தை எப்படி அமைச்சிருப்பான்னு சொல்லி அப்படியே மதீனாக்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்களை விசாரிக்கிறார். உங்களுடைய ஹலீஃபா எங்க, உங்களுடைய மன்னர் எங்கன்னு சொல்லும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காமிக்கிறாங்க. அங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரத்துக்கு அடியில படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். வராங்க, வந்த விஷயத்தை பேசுறாங்க, பேசிட்டு போறாங்க. ஹப்சாரிகள்லாம் பார்க்குறாங்க, நேராக போகிறாங்க. உமர் இல்லாட்ட சொல்லிட்டாங்க, தந்தையே, ஹப்சாரிகள்லாம் யாரு? நம்முடைய தாய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய மகள். ஹப்சாரிகள்லாம் போய் உமர் இல்லாட்ட சொல்கிறாங்க, தந்தையே, நீங்கள் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம், பெரிய மாளிகைகளும் பெரிய சிம்மாசனத்தை எடுத்துக்கலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு நாற்காலி எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்க, சின்ன நாற்காலி வச்சுக்கோங்க. இந்த மரத்துக்கடியில் படுக்கிறதுக்கு பதிலாக மரத்துக்கடியில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சேரு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. வர்ற ஆள் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணியமாக இருக்கும். வர்றவங்க எப்படி வராங்க, எந்த நினைப்புல வராங்க, பெரிய ஹலீஃபான்னு வராங்க. அப்போ வரும்போது அவங்களுடைய கண்ணியத்துக்கு ஏற்ப மாதிரி ஒரு சிறிய ஒரு நாற்காலியாக எடுத்துக்கொள்ள வேண்டியதான்னு சொல்லி ஹப்ஸா ரலியல்லாஹு கேட்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹப்சாரிகள்லாம் பார்த்து கேட்குறாங்க, ஹப்சாவே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி தானே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி தானே, எப்போ நம்முடைய தூதர் இது போன்ற வாழ்க்கை எடுத்துக்கொண்டார்கள்? நானாவது ஒரு ஹலீஃபா தான், 62 நாட்டுக்கு தலைவர் தான், 62 நாடுக்கு மன்னர் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராக இருந்தார்கள். அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்டார்கள்? ஹப்சாவை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கண்ணியத்தை கொடுத்தது, எனக்கு சிறப்பை கொடுத்தது இந்த ஹலீஃபாவினுடைய பட்டத்தின் மூலமாக அல்ல, ஹலீஃபா என்கின்ற பட்டத்தின் மூலமாக அல்ல. எனக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாத்தின் மூலமாக எனக்கு கண்ணியத்தை கொடுத்தான். எனக்கு கண்ணியங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை ஏற்று அதன் அடிப்படையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேனே, அதுதான் எனக்கு கண்ணியமாக இருக்க தவிர இந்த பதவி அல்ல, இந்த பட்டம் அல்ல. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் வழங்கவில்லை. நான் இப்படி இருப்பதற்கு தான் ஆசைப்படுகிறேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோமா? மார்க்கத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? எப்படியெல்லாம் நபி தோழர்கள் இதற்கு முன்னால் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அது போன்று நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் முழுமையாக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய சிறப்பை, அல்லாஹ்விடத்தில் நாம் சிறப்பை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் யார் இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய தவறுகள் நடப்பதற்கு என்ன காரணம்? அதிகமான தவறுகள் நடப்பதற்கு என்ன காரணம்? ஏன் ஒரு முஸ்லீம் பெரும் பாவங்களை செய்கிறான்? ஏன் ஒரு முஸ்லீம் வட்டியின் பக்கம் போறான்? எதற்காக ஒரு முஸ்லீம் இது போன்ற பாவங்களை செய்யக்கூடிய நோக்கம் என்ன சொன்னா, அவன் விளங்கவில்லை, மார்க்கத்தை விளங்கவில்லை, எனக்கு சிறப்பு அல்லாஹ்ட்ட தான் கிடைக்கும்னு சொல்லி அவன் விளங்கவில்லை. சஹாபாக்கள் செய்த நிலை என்ன? சிறப்பை யாரிடம் அடைந்தார்கள்? நம்ம எல்லாம் ஒரு வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்காக சதக்கா கேட்கிறாங்க.
எல்லா நபித்தோழர்களும் தங்களால் முடிந்ததை கொடுக்கிறாங்க. யாரிடத்திலே சிறப்பை வேண்டி தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சஹாபாக்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. எல்லா நபரும் தங்களால் முடிந்ததை கொடுக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பாதியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த போருக்காக பாதியே கொண்டு வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த போருக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கா கேட்டுட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சமான பொருளை கொண்டு வராங்க. நிறைய கொண்டு வரல, குறைவான பொருட்களை தான் கொண்டு வராங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்களை கொண்டு வராங்க. ரெண்டு பொருட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருக்கு. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மனசுல நினைக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம அபூபக்கரை வென்று விடலாம், அபூபக்கரை நம்ம இன்னைக்கு வென்று விடலாம். காரணம் என்ன? நான் கொண்டு வந்த பொருட்கள் அதிகம், அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வந்த பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் இந்த நன்மையில் அபூபக்கரை வென்று விடலாம் என்கின்ற எண்ணத்துல அந்த இடத்துல உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரெண்டு சஹாபாக்கள்கிட்டையும் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? எப்படி கேள்வியை கேட்டாங்க தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் பார்த்து கேட்கிறாங்க, உமர் பார்த்து கேட்கிறாங்க, மா தரக்த ஃபீ புயூதிக யா உமர். ரெண்டு விதமான அறிவிப்பு வருகிறது. மா தரக்த ஃபீ புயூதிக யா உமர். உமரே உன்னுடைய வீட்டில் நீ எதை விட்டுட்டு வந்த? மா கல்லஃப்த புயூதிக யா உமர். உமரே உன்னுடைய வீட்டில் நீ எதை விட்டுட்டு வந்த? இந்த ஒரு கேள்விதான். இந்த கேள்வியிலேயே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு விளங்கி கொண்டார்கள், இனிமே என் வாழ்க்கையில அபூபக்கரை வெற்றி கொள்ளவே முடியாது. கேள்வி என்ன கேட்டாங்க? நீ எதை விட்டுட்டு வந்த? எதை ரசூலுல்லாஹ் கேட்கல, எப்படி கேள்வியை கேட்கல, எதை நீ கொண்டு வந்தன்னு கேட்கல. உமரே வீட்டுல இருந்து நீங்க எதை கொண்டு வந்தீங்க கேட்கல. எப்படி கேட்டாங்க? கேள்வியை மாத்திட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எதை நீ விட்டுட்டு வந்தன்னு கேட்டாங்க. அப்ப உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, என்னுடைய வீட்டுல பாதியை விட்டுட்டு பாதியை கொண்டு வந்துட்டேன். பாதி ஒண்ணு எங்க இருக்குது? வீட்டுல இருக்குது. பாதி எங்க கொண்டு வந்துட்டேன். அதே கேள்வி அபூபக்கர் கேட்கிறாங்க, மா தரக்த ஃபீ புயூதிக யா அபூபக்கர். அபூபக்கரே உன் வீட்டுல நீ எதை விட்டுட்டு வந்த? உன் வீட்டுல நீ எதை விட்டுட்டு வந்த? எதை நினைத்தார்கள் சஹாபாக்கள்? எது அவருடைய மனதை ஓடிச்சு? எது அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தது? அல்லாஹ் இருக்கக்கூடிய சிறப்பை நான் அடையவிடும். அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அப்படி கண்ணியப்படுத்திய இறைவன் அவன்கிட்ட என்னென்ன சிறப்புகள் இருக்கிறதோ அந்த சிறப்பின் பக்கம் தான் நான் ஓட வேண்டுமே தவிர, இந்த உலகத்திற்கு கூடியவர்கள் எப்படி என்னை பாராட்டினாலும் எப்படிப்பட்ட சிறப்பை வழங்கினாலும் இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புக்கு ஒருபோதும் அது சமமாகாது. அபூபக்கர் சொல்றாங்க, தரத்துல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுடைய தூதரைய என் வீட்டுல யார் தெரியுமா இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் இருக்கிறாங்க. எல்லா பொருட்களையும் நான் என்ன செஞ்சேன்? இந்த போருக்காக மார்க்கத்திற்காக நான் கொண்டு வந்து விட்டேன். இதன் மூலமாக அல்லாஹ் இருக்கக்கூடிய சிறப்பை நான் அடைந்து கொள்வேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன். கொண்டு வந்தது கொஞ்சம் தானா? கொண்டு வந்த பொருள் கொஞ்சம் தான். அப்ப நபித்தோடைய வாழ்க்கையில எது ஓடிக்கொண்டே இருந்து எனக்கு மார்க்கத்தின் மூலமாக சிறப்பு அடைந்திருக்குன்னு சொன்னால், நான் அதை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா காரியங்களும் நான் செய்வேன். எது தவறாக இருக்கிறதோ, எது தீமையாக இருக்கிறதோ, எது குற்றமாக இருக்கிறதோ அதன் பக்கம் போய் என்னுடைய கண்ணியத்தை நான் கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்பதாக நபித்தோழர்கள் நியாயமான முறையில் நடந்து கொண்டார்கள். பனி இஸ்ராயலுடைய காலத்துல நீ நம்ம இது போன்ற வரலாறுகள் மூலமாக நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பனி இஸ்ராயல் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம், அந்த ஏழ்மையான குடும்பம், ஒரு பெண், 2 குழந்தைங்க, கணவன் இல்லை, ரொம்ப பசியில் இருக்கிறாங்க, ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க. 2 பிள்ளையும் போய் உம்மாட்ட கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போது நடக்கக்கூடிய வரலாற்று சம்பவம். அந்த 2 பெண்மணி போய் உம்மாட்ட சொல்கிறாங்க. அந்த 2 குழந்தை போய் உம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா பசிக்குது, கணவன் இல்லை, பட்னியாக இருக்கிறாங்க. உம்மாட்ட போய் சொல்கிறாங்க பசிக்குது. உம்மாவும் சரி இருங்க, நான் போய் என்ன செய்கிறேன், சாப்பாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு வரேன். வெளில வராங்க.
வெளில வராங்க, எங்க போவாங்க? எந்த இடத்துக்கு போவாங்க? யார் சமுதாயத்தில் பணக்காரராக இருக்கிறாரோ, யார் உடனே கேட்டா யார் தருவாங்களோ அங்கதானே போய் ஆகணும். அதே போன்று வந்து நிற்கிறாங்க. ஒரு பணக்கார்ட்ட வந்து, நானும் பட்னி, என்னுடைய குழந்தைகளும் பட்னி, ஏதாவது நீங்க உணவு தாங்க, உதவி செய்யுங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு நான் உதவி பண்றேன், ஆனால் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். இன்னைக்கு தவறுகளை எல்லாம் நம்ம யாரோட சேர்த்து விடுறோம்? யார் இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக, யார் இந்த சமுதாயத்தில் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தவறுகளை தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பேசுவோம். அந்தஸ்து இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்கள பார்ப்போம். பணத்திலையும் பெரிய இடத்துல இருக்கிறான, அவனை எப்படி நம்ம இழிவுபடுத்த முடியும்? ரெண்டு பேரும் முஸ்லிம்கிற நம்ம மறந்துடுவோம். நம்ம என்ன சிறப்பு வச்சிருக்கிறோம்? எந்த சிறப்பு நம்ம பார்ப்போம்? இஸ்லாம்ங்கிற சிறப்பு வச்சு பார்க்கறது இல்ல. எந்த சிறப்பு வச்சு பார்க்கறது? அவன் பணக்காரன், பெரிய பதவியில இருக்கிறான், பெரிய அந்தஸ்துல இருக்கிறான், அவன் தப்பு செஞ்சா எப்படியாச்சும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? மூடி மறைச்சிருவோம். இவங்க ஏழை, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறை நம்ம வெளிக்காட்டலாம், நம்முடைய அதிகாரத்தை அவங்க மேல செலுத்தலாம் சொல்லி நடக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இங்க அந்த பெண்மணி வந்து சொன்ன உடனே அந்த பணக்காரர் சொல்கிறார், இல்ல, என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினாதான் உனக்கு நான் உணவு தருவேன். திரும்பி வந்துட்டு அந்த பெண்மணி வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைகள் கேட்கறது என்ன? சாப்பாடு எங்க, உணவு எங்க? முடியல. குழந்தைகளுடைய பசியை பூர்த்தியாக்க வேண்டும், குழந்தைகளுடைய பசியை ஆட்சியாக வேண்டும். திரும்பி போறாங்க. உன்னுடைய ஆசைக்கு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் தவறுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. தவறு செய்ய நெருங்கும் போது அந்த பெண்மணி ரொம்ப பயப்படுறா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மூலம்லாம் நமக்கு ஒரு படிப்பினை தருகிறான், யார் மூலம்லாம் நமக்கு இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை உணர வைக்கிறான், யார் மூலமாகலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுடைய மகத்துவத்தை, இறைவனுடைய பயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவுபடுத்துறான் பாருங்க. இங்க அந்த பெண்மணி பயத்தோடு இருக்கும்போது அந்த பணக்காரர், அந்த செல்வந்தர் கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்படுற? என்ன காரணம்? உன்னுடைய பயத்திற்கு என்ன காரணம் சொன்ன? அந்த பெண்மணி சொல்லக்கூடியது என்ன? அல்லாஹ் என்னைய பார்க்கிறானே, என்னுடைய பசிக்காக, என் குழந்தைகளுடைய பசிக்காக இந்த நான் தப்ப செய்யறேன் அப்படின்னு சொன்னா மறுமை நாளுடைய என்னுடைய நிலைமை என்ன? அந்த தீமையை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்பதாக அந்த பெண்மணி தன்னுடைய பயத்தையும் தன்னுடைய இறையச்சத்தையும் வெளிக்காட்டுகிறாள். அந்த பணக்காரர் என்ன தெரியுமா செஞ்சார்? இங்குதான் நாம் விளங்க வேண்டும். அந்த செல்வந்தர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, நீ பட்னியாக இருக்கிற, உனக்கு கணவர் கிடையாது, சமுதாயத்துல யாருமே உன்னை பார்க்கறது கிடையாது, உன்னுடைய குழந்தைகள் பட்னியாக இருக்கிறாங்க, ஒரு தேவைன்னு வந்து நிற்கிற, இப்படி எல்லா விதத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை என்னை விட குறைவாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். உனக்கு தேவையுடையவனாக ரப்புல் ஆலமீன் உன்னை ஆக்கி இருக்கிறான். ஆனா என்னைய அல்லாஹ் எப்படி தெரியுமா ஆக்கி இருக்கிறான்? கடுமையான செல்வந்தராக ஆக்கி இருக்கிறான், நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறான், பிறருடைய தேவையை தீர்க்க வைக்கக்கூடிய வசதியை கொடுத்திருக்கிறான். நீ அல்லாஹ்வை பயப்படும் போது, நீ அல்லாஹ் மீது அச்சம் கொள்ளும் போது நான் ஏன் அச்சப்படவில்லை? எனக்கு ஏன் அந்த பயம் இல்லை? உன்னோட தகுதியானவன் நான் தானே. அல்லாஹ் என்னை எல்லா விதத்திலும் கண்ணியப்படுத்தியிருக்கும் போது நான் தானே அல்லாஹ்வை பயப்படணும், நான் தானே அல்லாஹ் மீது அச்சம் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல அவருடைய அச்சத்தை வெளிக்காட்டுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடனே வஹி அனுப்புகிறான். அந்த நபருடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறு. அவருடைய பாவத்தை நான் என்ன செய்றேன்? மன்னிச்சிட்டேன். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? என்னைக்காவது நம்ம ஒரு தீமையின் பக்கம் போது நாம் இதை உணர்ந்திருக்கிறோமா? எனக்கு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தயாரா வச்சிருக்கிறான்,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நான் சொல்லிட்டேன், எனக்கு எது தயாரா இருக்குது? சொர்க்கம் தயாராக இருக்கிறது. இதே நிலையில் நான் மூத்தாயிட்டோம் சொன்னா அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்கு நிரந்தரமாக போறான். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு என்னை அல்லாஹ் சிறப்புப்படுத்திருக்கும் போது எனக்கு ஏன் இது போன்ற தீமையின் செய்வதற்காக, தீமையின் பக்கம் போவதற்காக எல்லா மனிதர்களும் ஒரு நிகழ்ச்சியில எல்லா நபர்களும் முக்கியமாக இருக்கும் போது, ஒரு ஆடலும் பாடலுமாக இருக்கும் போது எனக்கு ஏன் அவரோடு சேர்ந்து ஆட வேண்டும், அவரோடு பாட வேண்டும், ஏன் அவரோட என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள சிந்தனை எனக்கு ஏன் வருகிறது என்று நாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்போமா? அந்த சிந்தனை பக்கம் நாம் சென்றிருப்போமா? இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது, ரப்புல் ஆலமீன் முழுமையாக நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது, நான் உனக்கு கொடுத்துக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, சஹாபாக்கள் இருக்கும்போது சொல்றாங்க, நபித்துவம் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு ஹதீஸ், என்னுடைய இந்த காலம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இந்த காலம், யாரு? சஹாபாக்கள் இருக்கும்போது சொல்றாங்க, என்னுடைய இந்த காலத்துல மார்க்கம் எதை வழங்கி இருக்கிறதோ அந்த மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய 10ல் ஒரு விஷயத்தை ஒருவர் விட்டு விட்டார்னு சொன்னால், 10ல் ஒன்றை ஒருவர் விட்டு விட்டார்னு சொன்னால் ஃபக்கது ஹலக, அவர் அழிந்து விடுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 விஷயம் மார்க்கம் தந்திருக்குது, அதுல ஒன்றை விட்டுட்டா கூட, ஒன்றை அவர் விட்டு விட்டா கூட அவர் என்ன செஞ்சிட்டாரு? அழிந்து விட்டார். அவருக்கு அழிவு நிச்சயம். அடுத்து சொல்றாங்க, பிற்காலம் ஒன்று இருக்கிறது, அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் நம்மை பற்றி சொல்றாங்க, அந்த காலத்துல 10ல் 1 செஞ்சா போதும், ஃபக்கது நஜாம், அவன் வெற்றி அடைந்து விட்டான். 10ஐயும் செய்யாத, 10ல் நீ 1 செஞ்சா கூட உனக்கு வெற்றி. மார்க்கம் இலகுவாக்கி தருகிறது, மார்க்கம் கண்ணியமாக்கி தருகிறது. 1 நீ செய்யப்பா, உனக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டையில 1 நீ வழக்கமாக செய்து வா. செய்யறோமா? நாம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான முறையில் நம்ம கொடுக்கலன்னு சொல்லி. குறிப்பாக நபித்துவடைய தியாகங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்களை ஒரு போருக்காக அனுப்புறாங்க. அந்த படை பாரசீகத்திற்கு போகுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானை நோக்கி அந்த படை செல்கிறது. போறாங்க. புஸ்தர் என்கின்ற கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள யாருமே போக முடியாது. அந்த கோட்டை எப்படி இருக்கும் சொன்னா நீர்வீழ்ச்சிகள் மூலமாக இருக்கும். அந்த கோட்டை எப்படி இருக்கும் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அமைச்சு தராங்க. இன்னைக்கும் ஈரான்ல இருக்குது. இன்னைக்கும் அது நீர்வீழ்ச்சிகளால், நீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கோட்டை. அதுக்குள்ள போக முடியாது. அந்த கோட்டைக்குள்ள அவருடைய தளபதி இருக்கிறார். தளபதி இருந்துட்டு உள்ள உடம்ப தடை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஈராக்குடைய அந்த இது இருக்குல்ல, நீர்வீழ்ச்சி, இந்த கப்பல்லாம் போகுதுல்ல, அது என்ன சொல்லுவாங்க? ஹார்முஸ் தானே. ஹார்முஸ் தான் எதிரி படையில இருக்கிறார். ஹார்முஸ் இருக்கிறார். அவரை பேரை தான் நீங்க வச்சிருக்கிறாங்க. அவர் தான் எதில் இருக்கிறாரு? எதிரி படை தளபதியாக இருக்கிறாரு. உள்ள போகணும். இப்போ உள்ள போக முடியும். என்ன செய்யறது? அங்கிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாருக்கும், நான் உங்களுக்கு உள்ள எப்படி போகணும் வழி காட்டுறேன், ஆனா என்னைய நீங்க காட்டி கொடுக்கூடாது. அதை போன்று ஒப்பந்தம் செய்யறாங்க. காட்டி கொடுக்க மாட்டோம் முடிவு பண்றாங்க. திடீர்னு ஒரு நபர் வருகிறார். அபுல் முஷர் இதில் வராரு. வந்து சொல்லார், நான் உங்களை கூட்டு போகிறேன், ஆனால் அதற்கு நன்கு நீச்சல் தெரிந்தவர்கள் இங்கே அனுப்பணும். நீச்சல் தெரிஞ்சாதான் கோட்டைக்குள்ளே போகணும். அபுல் முஸல் அஷ்அரி அவர்கள் 300 பேரை அனுப்புகிறாங்க. 300 பேரை அனுப்புகிறாங்க. ஒரு கொகை வழியாக உள்ள போகிறாங்க. நீச்சல் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் நீச்சல் அடிக்கிறாங்க. நீச்சல்னா நம்ம நினைக்கிற மாதிரி மேலே நீச்சல் அடிச்சுட்டு போறதில்ல. குறுகிய இடங்கள்ல உள் நீச்சலாக, வெளி நீச்சலாக இப்படி நீச்சல் எடுத்து எத்தனை நாள் பயணிக்கிறாங்க? ஒரு நாள் பயணிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. 80 பேர் தான் வந்து நிற்கிறாங்க.
எத்தனை பேர் வந்தாங்க? 200 பேர்ல எத்தனை பேர் தான் வந்து நிற்கிறாங்க? 80 பேர் தான் உயிரோடு வந்து நிற்கிறாங்க. 120 பேர் நீரில் மூழ்கடிந்து ஷஹீதாகிறாங்க. ஏன்? என்ன அவசியம் உங்களுக்கு? போருக்காக போய் கதவை திறக்கிறதுக்காண்டி சண்டையில அந்த கோட்டையுடைய கதவை திறந்துவதற்காக போய் அதுல ஷஹீதானங்க எத்தனை பேர்? 120 பேர். நீரில் மூழ்கி மரணித்தவர்கள் 120 பேர்கள். எல்லாமே அல்லாஹ் நிலைகளை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டத்தையே நம்ம கொடுத்திருக்கிறான். இந்த கஷ்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறானா? இல்லையே. இலகுவாதான கொடுத்திருக்கிறான். இலகுவான மார்க்கத்தை தானே கொடுத்திருக்கிறான். அப்ப அதையே நம்ம பின்பற்றுவதில் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். அதையே நம்ம கண்ணியமாக நினைப்பதில்லை. ரப்புல் ஆலமீன் இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக நம்மை கண்ணியப்படுத்துகிறான். இதில் எதையெல்லாம் கட்டளையாக வழங்கியிருக்கிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வன் நாஸி அஜ்மஈன் வ பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நபர்களை நரகம் செல்வார்கள் என்பதாக கூறி காட்டுறாங்க. ஒரு சொர்க்கத்துக்கு போக மாட்டார். 3 நபர்கள் நரகத்தை சொந்தமாக்கி கொண்டவர்கள். ஒன்று, தான் செய்த நன்மையை சொல்லி காட்டக்கூடியவர். பிறருக்கு செஞ்ச நன்மை என்ன செஞ்சிருவார்? அவர் சொல்லி காட்டுவார். 2வது, யார் தன்னுடைய வயதான பெற்றோர்களை கவனிக்கவில்லையோ, அவளுக்கு பணிவிடை செய்யவில்லையோ அந்த நபர். 3வது, ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அத்தய்யூஸ், தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை தடுக்காமல் இருக்கக்கூடிய நபர். குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய தீமைகளை தடுக்காத நபர்கள். குறிப்பாக தங்களுடைய ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய தப்பை என்ன செய்ய மாட்டார்? அவர் தண்டிக்க மாட்டார், தடுக்க மாட்டார். இந்த நபர் நரகம் செல்வார், சொர்க்கம் நுழைய மாட்டார் என்பதாக அல்லாஹ்விடத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த 3வது நபராக நம்மில் அதிகமான நபர்கள் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 3வது நபராக நம்மில் அதிகமான நபர் இருக்கும். எப்படி இருக்கிறோம் சொன்னால் 2 விஷயத்தை சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண் மக்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க சொன்னால், எல்லா இடங்கள்லையும் இப்போ பரவலாக காட்டப்படுகிறது. இன்னைக்கு ஸ்கூட்டி ஓட்டக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு யார்கிட்ட அதிகமாயிட்டு? பெண்கள்கிட்ட அதிகமாயிட்டு. ஒரு பெண் வாகனம் ஓட்டலாமா? தப்பு கிடையாது. ஒரு கணவன் என்ன செய்கிறாரு? வெளிநாட்டில் இருப்பார். தன்னுடைய மனைவி ஆட்டோவில் போகிறது, பஸ்ஸில் போகிறது அவர் விரும்ப மாட்டார். அவளுக்கு என்ன செய்யும்? தனியான ஒரு வாகனம் இருந்தால் தன்னுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்து கொள்ளணும் என்பதற்காக ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கிறாரு. தாராளமாக அவர்கள் ஓட்டுவதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் இங்கே என்ன வருத்தப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்கூடாக, அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே எப்படின்னு தெரியல, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேலப்பாளையமாக இருக்கட்டும், அதே போன்று கடலூராக இருக்கட்டும், இது போன்ற பகுதிகளில் இஸ்லாமிய பெண் மக்கள் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த வாகனத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை பார்க்குறோம். நான் என்ன தானே பைக் இருக்குது, நான் ஏன் என்னுடைய கணவன்கிட்ட அனுமதி வாங்கணும்? இங்கேருந்து நான் என்ன செய்வேன்? தென்காசி போவேன். இங்கேருந்து நான் தென்காசி போவேன். என்ன நடக்குது? இந்த விஷயத்தை குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பது கிடையாது. மார்க்கம் ஒரு சலுகையை கொடுத்திருக்கோம் சொன்னா, அந்த சலுகையை சரியாக பயன்படுத்தக்கூடிய இஸ்லாமியர்களாக இன்னைக்கு நாம் இருக்கல. இது ஒண்ணா. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு பிளாகர்கள், யூடியூபர்கள் அதிகமாயிட்டாங்க.
குறிப்பாக இஸ்லாமிய பெண்மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியத்தை நமக்கு அவருடைய கட்டளைகள் மூலமாக வழங்கியிருக்கிறான். இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மக்கள் எப்படியெல்லாம் நான் மாறிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே போகுது. ஒரு பெண்மணி முதல்ல ஒரு வீடியோ போடுறாங்க சொன்னா பின்னாடி வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்கும். ஃபாலோவர்ஸ் அதிகமாக என்ன செய்வாங்க? அவங்க ஃபேஸை காட்டுவாங்க. நடக்குதா இல்லையா? அதிகமான ஃபாலோவர்ஸுக்காக தன்னுடைய முகத்தை காட்டுவது, தன்னுடைய அங்கத்தை காட்டுவது, இது இன்னைக்கு நடக்குது. இதோட மோசமான விஷயம் என்ன சொன்னா, அவங்க எதை வீடியோவாக அப்லோட் பண்றாங்களோ அதுல கமெண்ட்ஸை பார்க்குறோம். என்ன கமெண்ட்ஸ் வரும்? சிஸ்டர் உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது. கீழே இது கமாண்ட் வரும். இதை படிக்கிறது யார் தெரியுமா? கணவனும் மனைவி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கணவனும் மனைவி உட்காந்து என்ன செய்யறது? இதை ரசிக்கிறது. இதுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு பார்க்கறது. இது மானக்கேடான விஷயமா இல்லையா? இதுக்கு நாம் இன்றைக்கு அனுமதி கொடுக்கிறோமா இல்லையா? இது பெரிய தவறாக இன்றைக்கு ஏன் தெரிய மாட்டுக்கு? இன்னைக்கு ஏன் இது பெரிய தப்பா தெரிய மாட்டேங்குது சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தை பார்க்குறோம். அவன் என்ன செய்யறான்? அதே போல் நம்ம எப்படியாச்சும் ஃபேமஸ் ஆகணும், எப்படியாவது 4 பேருக்கு தெரிஞ்சாகணும். ஏதாவது ஒன்று நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்ல விதமாக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்கட்டும் இறுதி வரைக்கும். அவங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு கமாண்ட் வரும்போது, இப்படி தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரியை, தன்னுடைய தாயை ஒருவன் நின்று வர்ணிக்கும் போது அதை ரசிக்கக்கூடியவனாக ஆண்மகன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாப ஒரு நாள் நம்ம பைபிள் அல்லாஹ் கண் முன்னாடியாக அவனுடைய அதாப காட்டிட்டே இருக்கிறான். நமக்கு தெரியும் நேபாள என்னது தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் குற்றாலத்துல குளிக்கக்கூடியவராக இருக்கிறோம். குற்றாலத்துல நம்ம குளிக்கும் போது வேகமா வரக்கூடிய தண்ணி நம்ம மேல படும் போது எவ்வளவு வலி கொடுக்குது. அந்த வலியை நாம் உணர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேபாள நடந்தது என்ன? ஒரு நிமிடம் தான். 40 நொடிகள். வரக்கூடிய வெள்ளத்துல எறும்பு போல யார் இருக்கா? எறும்பு போல தான் யார் இருக்கிறோம்? நம்ம எல்லாம் இருக்கிறோம். அந்த தண்ணி பட்ட உடனே தனித்தனியா போறாங்க. அவ்வளவு ஃபோர்ஸ்ல அந்த வெள்ளத்துல மேல பட்ட உடனே உடல் கெடுத்துக்கிறது. கை தனியா கால் தனியா போகுது. நம்ம வீடியோ எல்லாம் பார்க்கிறோம். எப்படிதான் எடுக்கிறாங்க? எப்படியேதான் அந்த உடல்களை எப்படி எடுக்கிறாங்க? எடுக்கும்போது கை தனியா கால் தனியா தான் எடுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அதாபை எப்படினாலும் நம்மள்ட்ட கொண்டு வரலாம். எப்படினாலும் அவனுடைய அதாபை கொண்டு வரலாம். கண் முன்னாடியே காட்டுறான். உன்னை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. உன்னை அழிப்பது, உன்னை தண்டிப்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீ எப்பெல்லாம் இந்த மானக்கேடான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பியோ என் அழிவு உன் கண் முன்னாடி இருக்கு, நீ பார்த்துக்கோ என்பதாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறான். ஆக நாம் இந்த இடத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் சரி செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் சீராக மாறுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. எதை மார்க்கமாக ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறானோ அதை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. அந்த வாழ்க்கையின் மூலமாக இறைவனிடத்திற்கு கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய வாய்ப்பினை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லி வ அஸ்தக்ஃபிருல் ஜமீல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இன்னஹு கான கஃபூர் ரஹீமா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.